viewers, welcome to AAVA Lifestyle Anushya's cooking channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஹெல்தியா ஹாப்பியா இருங்க. இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி தவா இறால் மசாலா. இறால்ல நிறைய ரெசிபிஸ் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். நான் 1 கிலோ இறால் வாங்கி அதோட வெயினெல்லாம் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது கூட கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1.5 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், பெருஞ்சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த இறாலோட எல்லா பக்கத்துலையும் அந்த மசாலா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி சாப் பண்ணி எடுக்க போகிறேன். அதுக்காக ஒரு சாப்பர் எடுத்திருக்கேன். அதில் 2 பெரிய வெங்காயம் அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். 2 தக்காளி அதையும் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதை நாம் இந்த சாப்பர் யூஸ் பண்ணி நல்லா ஃபைன் சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த இறால் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது தவா இறால் மசாலாங்கிறதுனால நான் ஒரு கேஸ்ட் அயர்ன் ஸ்கில்லட் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இது நல்லா ஃப்ரை ஆனதும் நாம் மேரினேட் பண்ணி வச்சுருந்த அந்த இறாலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்படியே இதை 1 நிமிஷம் அப்படியே குக் பண்ண விட்டுடலாம். அதிலிருந்து பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி வெளியே வந்திருக்கு. அந்த இறாலெல்லாம் சுருங்கி வந்துருச்சு. திருப்பியும் 1 நிமிஷம் குக் பண்ண விட்டுடலாம். இப்போ பாருங்கள், அந்த தண்ணியெல்லாம் ஓரளவு நல்லா வத்திடுச்சு, கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. இந்த டைமில் நாம் சாப் பண்ணி வச்சுருந்த அந்த வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தான் நம்ம குக் பண்ணணும். அந்த வெங்காயம் தக்காளியும் அந்த இறால் மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. இந்த டைமில் நாம் கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்படியே அந்த மீடியம் ஃப்ளேமில் ஒரு 1 to 2 மினிட்ஸ் விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட டேஸ்டியான தவா இறால் மசாலா ரெடி ஆயிடுச்சு. கரெக்டாக 10 மினிட்ஸ் தாங்க, அதுக்குள்ளே ரெடி ஆகிடும். இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் இதை உங்களுக்கு சர்வ் பண்ணி காமிக்கிறேன். இந்த தவா இறால் மசாலா ரொம்ப எம்மியாக இருக்கும். இது ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, தோசை, பரோட்டா எல்லாத்துக்கூடையும் நல்ல காம்போவாக இருக்கும். முக்கியமாக ரைஸுக்கு இது கூட உள்ள அந்த மசாலாவை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இது காரசாரமாக வேறு லெவலில் இருக்கும் இந்த இறால் மசாலா. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இறால் வாங்கும்போது இந்த தவா இறால் மசாலா செஞ்சு பாருங்கள். குயிக்காக ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். கண்டிப்பாக எல்லோரும் இதை ட்ரை பண்ணுங்கள். ஓகே வீவர்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ரெகுலராக என்னோட சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இதே மாதிரியே இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். நான் ஆல்ரெடி இறாலில் நிறைய ரெசிபீஸ் போட்டிருக்கேன். அதோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணால் அதையும் செக் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.